அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த பிஆர்டி நியமனத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டியலில் மாற்றம் வருகிறதா? டெட் மதிப்பெண்ணுக்கு வெயிட்டேஜ் மார்க் வழங்கப்படுமாம். டெட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் ஆசிரியர் பணி நியமனம் பெற வாய்ப்பா? ஆம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் 6/6/2024 நேற்று ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால உத்தரவின் பின்னணி என்ன, எதற்காக இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். NCT 11/2/2021 அன்று அனைவருக்கும் கல்வி பெறும் உரிமைச் சட்டம் RT ஆக்ட் 2009 படி டெட் தேர்வு நடத்துவதற்கான வழிகாட்டும் நெறிமுறையை வெளியிட்டது. RT ஆக்ட் சட்டப்பிரிவு 23(1) இணங்க NCT ஆனது 23/8/2010 அன்று 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மினிமம் குவாலிஃபிகேஷனை வெளியிட்டது. சட்டப்பிரிவு 23(2) படி இந்த வழிகாட்டும் நெறிமுறையில் பாயிண்ட் நம்பர் 9(b)யில் டெட் மதிப்பெண்ணிற்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் செய்ய வெளியிடப்பட்ட போட்டித் தேர்வு நோட்டிஃபிகேஷனில் 25/10/2023 அன்று வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் டெட் மதிப்பெண்ணிற்கு எந்தவிதமான வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படவில்லை. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டிற்கு மட்டுமே 0.5 மார்க் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்துதான், அதாவது டெட் மதிப்பெண்ணிற்கு போட்டித் தேர்வில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கவில்லை என்பதை எதிர்த்து வழக்கறிஞர் கவிதா ராமேஸ்வரன் மூலமாக ரேவதி மற்றும் சாந்தி ஆகிய பெயரில் 2 குழுக்களை சார்ந்த வழக்குகள் பதியப்பட்டது. இந்த வழக்கானது நீதியரசர் GK இளந்தரையன் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கை நீதியரசர் தள்ளுபடி செய்துவிட்டார். மாண்புமிகு தனி நீதியரசர் GK இளந்தரையன் தள்ளுபடி செய்யப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கானது மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 24/4/2024 அன்று டெட் மதிப்பெண்ணிற்கு வெயிட்டேஜ் மார்க் வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கும் NCT நோட்டிஃபிகேஷன் 11/2/2011 பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் என்று NCT உடைய ஸ்டாண்டிங் கவுன்சில் J. ஹரிகிருஷ்ணா அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கானது மீண்டும் 6/6/2024 நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் NCT சார்பில் எந்தவித தெளிவான முடிவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்காத சூழலில் நியமன தேர்வு நடத்தி டெட் மதிப்பெண்ணிற்கு வெயிட்டேஜ் வழங்காமல் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டதை நீதிமன்றத்தில் தெரிவித்ததன் காரணமாக இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவை ஒன்று பிறப்பித்துள்ளனர். 25/10/2023 அன்று TRP வெளியிட்ட BRT நோட்டிஃபிகேஷனில் டெட் மதிப்பெண்ணிற்கு வெயிட்டேஜ் மார்க் வழங்கப்படாத சூழலில் இந்த வழக்கின் மூலமாக டெட் மதிப்பெண்ணிற்கு வெயிட்டேஜ் மார்க் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வந்தாலோ அல்லது தமிழக அரசு டெட் தேர்ச்சி பெற்ற ஆண்டிற்கு பதிலாக அல்லது ஆண்டிற்கு வழங்கப்படும் வெயிட்டேஜ் மதிப்பெண்ணோடு சேர்த்து டெட் மதிப்பெண்ணிற்கும் வெயிட்டேஜ் மார்க் வழங்கலாம் என்ற முடிவை எடுத்தாலோ, தற்போது சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்களுடைய பட்டியலில் கண்டிப்பாக மாற்றம் வரும். டெட் மதிப்பெண் அதிகம் பெற்றவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற அதிக வாய்ப்பு உள்ளது. எவ்வாறு நடக்கும், எது நடைமுறைப்படுத்துவார்கள் என்பதை
நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பொறுத்து அமையும். இதற்கான தீர்வு விரிவான முழுமையான தீர்ப்பில் கிடைக்கும். இந்த வழக்கின் மூலமாக டெட் மதிப்பெண்ணிற்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் கிடைக்குமா? தேர்ச்சி பட்டியலில் மாற்றம் வருமா? டெட் மதிப்பெண் அதிகம் பெற்றவர்கள் பட்டியலில் இடம்பெற வாய்ப்புள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.